என்ன செய்ய போறீங்க? இது கட்ட போறீங்களா? சரி நம்ம கீரையெல்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு. கீரை, தண்டு கீரை, முளைக்கீரை 2 வளர்ந்துருச்சு. சிறுகீரை நம்ம ஏற்கனவே கடைஞ்சிட்டோமா, எல்லாம் வளர்ந்துருச்சு பாருங்க. நம்ம சொரக்கா எப்படி கொடி படர்ந்து போயிட்டு இருக்கான் பாருங்க, சூப்பராக போயிட்டு இருக்கானா. அடுத்தவன் இங்கே ஒரு பச்சை மிளகாக்காரன் வந்து அவன் பச்சை மிளகாக்காரன் வந்து ஒரு பிஞ்சு விட்டுருக்கான். அந்த பச்சை மிளகாக்காரன் எங்கடா காண பிஞ்ச? அழகா பச்சை மிளகா பிஞ்சு. அவரைக்காய் வந்து அவங்களும் மேலே போயிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வெண்டைக்காயும் ஓகே, பாவக்காய் அவங்களும் மேலே. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூ வளர்ந்துட்டு இருக்கு. ஐயோ இவங்க அலும்பு தாங்க முடியலடா. ஐயோ சாசா உள்ள போடுறாங்களா? ஏய் நிக்காதுடா அது. இது வந்து நம்ம காய்ங்க படறதுக்கு இங்க வந்து மேல வந்து கட்டி விடுறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். அதுல ஷாஷாவை போட்டு தோரி ஆட்ட போறாங்களாம். அது கழுத்து தொங்கிருச்சுடா பிள்ளைக்கு. இல்ல இல்ல அது ஜாலியா தான் இருக்கு மாமா. அஜு விழுந்துட்டா. சரி போதும், அவளும் ஜாலியா தான் பண்ணுவாளாக்கும். சரி இறங்குவோமேலாம் இறங்குறது கிடையாது. இப்போ இதை மேலே கட்டுறது இந்த பக்கம் இந்த மாதிரி இது மேலே அப்படியே கட்டிட்டா இந்த வலை இந்த இதை எடுத்து மேலே அதுவாக போய்க்கும். ஏன்னா இப்போயே மேலே வந்துருச்சு. இதுக்கு மேலே கட்டி விட்டுட்டா அப்படியே படந்துடும். மாமா இந்த ஓரத்துலேருந்து கட்டுங்க, இந்த ஓரத்துலேருந்து கட்டுங்க, இங்கிட்டிருந்து கட்டுங்க. இல்லை எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துறணும் அவளுக்கு. ஷாஷாக்கு ஒரு குசி ஆயிருதப்பா. மறுபடியும் போட்டு ஆட்டுறதுக்காக படுத்து கிடக்க ஆஸ்மா. ஷாஷா அவ இது இருக்கிற வரைக்கும் வரவே மாட்டா. நீ என்ன கூப்பிடு வரவே மாட்டா. ஷாஷா வந்து செட்டில் ஆகிட்டா. இப்படியே ஆட்ட மாட்டாங்கன்ட்டு அப்படியே ஷாஷா என்னன்னா அந்த காத்துக்கு அப்படியே சொக்கிட்டு வரும் தூக்கம். கிளம்பிட்டாங்க. இந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க கட்டினாலும் இது வந்து நம்ம கொடி படம் எடுத்து ஒரு செட் ஆகாத ஒரு கொடி படம் அப்படின்னு இருக்கு. முதல்ல கொடி எந்த அளவுக்கு படந்து வருதுன்னு பார்க்கலாம், எங்கிட்டு படந்து வருதுன்னு பார்த்துட்டு இது முடியாதா இது பார்த்துட்டு கம்பி கட்டிக்கலாம்னு ஆயிடுச்சு. ஏன்னா இது எங்கேயுமே நமக்கு கட்ட முடியும். இங்க பாரு, இத பாரு. ஐயோ இத சிக்கு பண்ணி வச்சிருவாங்க. அத்தா ஒரு சவுண்ட் விடுங்கத்தா. அவங்க செல்ல பிள்ளை என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஒரு சவுண்ட் விடுங்கத்தா. இதே நம்ம செஞ்சிருந்தோம்னா என்ன. ஏய் இங்க வா ஷாஷா. எந்திரச்சு வாடி. பைத்தியக்காரி இங்க வாடி. வாடி. போடி நான் தர மாட்டேன். 3 hours later. ஷாஷா பாப்பா தூக்கத்தை பாத்தீங்களா? அப்படியே பாருங்க இருட்டாயிருச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. சும்மா அப்படியே கார்டனுக்கு வந்தோம்னா மேல வந்தோம்னா உட்காந்து பேசிட்டு வைக்கிறதுக்கு கட்டில எல்லாம் போட்டிருக்கோம். சேர் வேற இதுக்கு வாங்கணும். நம்ம டேபிள் நம்ம சாப்பிட்றதுக்கு டேபிள்லாம் வாங்கி போட்டுருக்கோம். பார்சல் வந்திருக்கு மண்டையில் இருக்க மூளையை கலர்றதுக்கு. அது ஒரு அம்மா எனக்கு சர்ப்ரைஸ். இது பாரு, இது சாசாக்கு இது பார்த்துன்னு ஓடியாரும் பாரு. ஓ கார்டன் கத்தியில இருக்கா சாசா? என்னது இது? புல்லு வெட்டறக்காது. இங்க பாரு, ஒவ்வொண்ணா நான் கொடுக்குறேன் பாரு உனக்கு. ஓ இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்க வேண்டியது, இப்போ வாங்குறோம். இதெல்லாம் என்னோட மர்ஜ் டிசைன்ல வரும். இது கொஞ்சம் நல்லா மண்ணு தோன்றது, இது கொஞ்சம் சின்னதாக தோன்றது. இதெல்லாம் இந்த நம்ம கார்டனுக்கு தேவைப்படுற அத்தனை ஐட்டங்களும் இதில் இருக்குது. இந்த மாதிரி முள்ளு மாதிரி இப்படி கலர்றது, இது வந்து இந்த செடிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இப்படி நோண்டி செடி செடி இப்படி கூட எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அதுக்காக தான் இருக்கும், செடி வைக்கிறதுக்கு ஓட்டை போடுறதுக்கு. அப்புறமா ஒரு கார்டன் சீசர், இது வந்து நம்ம கீழே புல்லெல்லாம் போட்டிருக்கோம், அது வெட்டுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறமா இது வந்து காய் கட் பண்ணுறச்சு, செடிங்கெல்லாம் கட் பண்ணுறது. நம்ம காய்ங்கெல்லாம் நம்ம கார்டனில் வளர்ந்துருச்சுன்னா அப்படியே டக் 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 அப்படியே வெட்டி எடுக்கிறது. ரோஜா செடியெல்லாம் போய் வெட்டுறது. இது இந்த மாதிரி இது மொத்தமாக காம்போவாக இருந்தது. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 950 ரூபா. 1 2 3 4 5 6 7 பொருள் இருக்குது. 7 பொருள் சேர்த்து
950 ரூபா. நான் தனித்தனியாக பார்க்குறப்போ இது வந்து ஒரு 300 ரூபா ஒவ்வொருதில், 400 ரூபா ஒவ்வொருதில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி தனித்தனியாக ஒவ்வொன்றும் பார்க்குறப்போ கொஞ்சம் இதெல்லாம் 50, 100, 200 இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி மொத்தமாக 950 ரூபா இருக்கவும் நான் ஒட்டுக்கா 950 ரூபாய்க்கு தனியாக போட்டு வாங்கியிருக்கேன். சஷா என்ன ஒரே ஜாலி தான் போல? ஏன் சஷா ஒரே ஜாலி தான் போல? கவர் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக இருப்பியே. இந்த வச்சுக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ, வச்சுட்டு தூங்கு. எந்திரிங்க வாங்கடி பட்டு தங்க மயில் வாங்கடி, வெளியில் வாங்கடி. உங்களுக்கு என்ன இதில் ஒரு ஆசை? இதில் என்ன உங்களுக்கு ஒரு ஆசை? ஏண்டா மாமா ஏண்டா பாப்பா? ஐயோ டங்கு ஸ்லிப் ஆகி போச்சு. ஏன் மாமா சொல்லி ஏண்டா மாமா? நான் எப்படி அவர் ஏண்டா மாமான்னு சொன்னேன். ஏன் மாமான்னு கேட்குறதுக்கு சாசாவையும் மாமாவையும் ஒன்றா சொல்லிட்டேன். ஏன் சாஷா உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா? பாப்பாவுக்கு இது மாதிரி ஒரு நீ 2-3 டப்பா வாங்கி கொடுத்துட்டா நீ அங்கங்கே படுத்துக்கிறியா? சரியா? வாங்கி கொடுத்து பந்தவே விளையாடுங்க. பால் இன்னைக்கு தான் விளையாண்டா. வயசு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, இப்போ தான் பால் விளையாடுறதுக்கு தெரியும். குழந்தையில வாங்கி கொடுத்தா அதுக்கு விளையாட தெரியுமா? இன்னைக்கு பால் வச்சு மதியம் விளையாடிட்டு இருந்தா தெரியுமா? ஷாஷாக்கு மூக்குல அழுக்கு எடுக்கிறது. இது மூக்குல உள்ள இருக்கிறத தோண்டி எடுக்கிறதுக்கு. அது சாஷாவோட அங்க பாருங்க மூக்கு வேணாண்டி. ஏன்னா சாஷாவோட பல்ல க்ளீன் பண்றதுக்கு இது நகை வெட்டுறது. வியாதியாவுக்கு நகை வெட்டுறது. இது வந்து முடி இது கணக்கு இருக்கு. பாலுக்கு சிக்கு எடுக்கிறது. இது முடி வெட்டுறது. இது சாஷாவுக்கு முடி வெட்டுறதுக்கு. கையில வெட்டிரும். போ நகை வெட்டுறேன். வேணாண்டி பிள்ளைக்கு சொல்லுது பாருங்க. இப்ப வெட்டி விடுறீங்க. அக்கா வெட்டி விட்டா காமி கையை முழுசா வெட்டி விட்டுறேன். முடி வெட்டி விடுறீங்க. நான் இதுல வெட்டுறேன். கலசி வெட்டா அக்கா உனக்கு நகை வெட்டுறேன் கூட. அம்மா நகை வெட்டுறேன். சாஷா இங்க பாரு, அம்மா பாரு. பாரு எக்ஸ்ட்ரா அந்த வளர்ந்துருக்க முடியல, நான் வெட்டி விடுறேன். வால் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. வால் மட்டுமா வளர்ந்துருக்கு? ஆள் தான் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. அறிவு வேற வளர்ந்துருக்கு. இன்னொன்று அறிவு வேற இருக்காக்கும். அறிவு வேற இருக்காக்கும். எங்க போனாலும் பின்னாடி சுத்தணுங்கிறா தெரியுமா? கார்ல போறதுக்குலாம் ரெடியா நிக்கிறான் தெரியுமா? இது எப்படியாப்பட்ட குழந்தை தெரியுமா? இது சரியான குழந்தை. நான் இப்ப வருங்க, மணி ஆயிருச்சு 7. என்ன அக்கா வந்து கார்டனுக்கு போயிட்டு வாட்செல்லாம் கட்டி சுற்றுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து கடைக்கு போயிட்டு அப்படியே மேலே வந்து இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். அதுதான் சரி, மணி 7 ஆயிடுச்சு. இப்போ நான் டின்னருக்கு எதுனா சமைக்கணும். போய் சமையல் வேலையை பார்ப்போம் வாங்க. மெயின் வேலை நமக்கு அதுதான். வாங்க போய் பார்ப்போம். ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு தோசை தான். வாங்க அந்த தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு மைசூர் பருப்பை கழுவி எடுத்துட்டு ஒரு 2 கேரட்டை இது போல் தோல் சீவிட்டு சின்னதாக வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதில் 4 வரமிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 2 கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தேவையான உப்பு, இப்போ தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலந்துருவோம். இது போல் நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி மாவை கலந்துடணும். இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். மாவு அரைச்சி 10 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாம். கொஞ்சம் இது கூட இந்த பருப்பு தோசை இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ கொஞ்சம் வெங்காயம், மல்லித்தலை இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நல்லா அடியில் பார்த்தீங்கன்னா மொறுன்னு வெந்திருக்கும் பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும். ஒரு தோசை சாப்பிட்டு ஒரு வரட்டியை குடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ தோசை எடுத்துடலாம். மைசூர் பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் மாவு அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும்.